ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பல்லவர் படைத்தலைவர்கள் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரை போகும் யோசனையை கைவிட்டார்கள். 3 வேந்தர்களும் தமக்குரிய மூலபல வீரர்கள் புடைசூழ போர் முனையில் புகுந்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் பாண்டிய வீரர்கள் பின்வாங்கத் தொடங்கினார்கள். கங்க மன்னன் பிருத்திவிபதி அன்றைய போரில் செயற்கரும் செயல்கள் பல புரிந்த பிறகு தன் புகழுடம்பை அந்த போர்க்களத்தில் நிலைநாட்டிவிட்டு வீர சொர்க்கம் சென்றான். அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அந்த போர்க்களத்தில் வீரக்கல் நாட்டினார்கள். பிறகு பள்ளிப்படை கோயிலும் எடுத்தார்கள். அத்தகைய கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரணகளம் சில காலம் புல்பூண்டுகள் முளையாமல் கிடந்தது. அந்த பக்கம் மக்கள் போவதே இல்லை. சிறிது காலத்துக்குப் பிறகு அங்கே காடு மண்ட ஆரம்பித்தது. பள்ளிப்படை கோவிலைச் சுற்றி காடு அடர்ந்தது. புதர்களில் நரிகள் குடிபுகுந்தன. இருண்ட மரக்கிளைகளில் ஆந்தைகளும் கோட்டான்களும் வாசம் செய்தன. நாளடைவில் அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு யாரும் போவதை நிறுத்திவிட்டார்கள். எனவே கோயிலும் நாளுக்கு நாள் தகர்ந்து போய் வந்தது. நமது கதை நடக்கும் காலத்தில் பாழடைந்து கிடந்தது. இத்தகைய பாழடைந்த பள்ளிப்படை கோயிலுக்கு இருட்டுகிற நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். அந்த கோயிலின் மேல் மண்டப விளிம்பில் அமைந்த காவல் பூதகணங்கள் அவனை பயமுறுத்தப் பார்த்தன. ஆனால் அந்த வீர வைஷ்ணவ சிகாமணியா பயப்படுகிறவன் பள்ளிப்படை கோயில் மண்டபத்தின் மீது தாவி ஏறினான். மண்டபத்தின் மீது கவிந்திருந்த மரக்கிளையின் மறைவில் உட்கார்ந்து கொண்டான். நாலாபுறமும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் அடர்த்தியான இருளை கிழித்து கொண்டு பார்க்கும் சக்தியை பெற்றிருந்தன. அவனுடைய செவிகளும் அவ்வாறே மிக மெல்லிய இசையையும் கேட்கக்கூடிய கூர்மை பெற்றிருந்தன. இருட்டி 1 நாழிகை, 2 நாழிகை, 3 நாழிகையும் ஆயிற்று. சுற்றிலும் சூழ்ந்திருந்த அந்தகாரம் அவனை அடியோடு அமுக்கி மூச்சு திணறச் செய்தது. அவ்வப்போது காட்டு மரங்களிடையே சலசலவென்று ஏதோ சத்தம் கேட்டது. அதோ ஒரு மரநாய் மரத்தின் மேல் ஏறுகிறது. அதோ ஒரு ஆந்தை உருமுகிறது. இந்த பக்கம் ஒரு கோட்டான் கூவுகிறது. மரநாய்க்கு பயந்து ஒரு பறவை சடசடவென்று சிறகை அடித்துக்கொண்டு மேல் கிளைக்கு பாய்கிறது. அதோ நரிகள் ஊளையிடத் தொடங்கிவிட்டன. தலைக்கு மேலே ஏதோ சத்தம் கேட்டது. அண்ணாந்து பார்த்தான். அணிலோ ஓணானோ அல்லது அத்தகைய வேறொரு சிறிய பிராணியோ மரக்கிளைகளின் மீது தாவி ஏறிற்று. மரக்கிளைகளின் இடுக்குகளின் வழியாக வானத்தில் ஒரு சிறு பகுதி தெரிந்தது. விண்மீன்கள் முணுக் முணுக்கென்று மின்னிக்கொண்டு கீழே எட்டி பார்த்தன. அந்த தனிமை மிகுந்த கனாந்தகாரத்தினிடையே வானத்து நட்சத்திரங்கள் அவனுடன் நட்புரிமை கொண்டாடுவது போல தோன்றின. எனவே ஆழ்வார்க்கடியான் மரக்கிளைகளின் வழியாக எட்டிப் பார்த்த நட்சத்திரங்களைப் பார்த்து மெல்லிய குரலில் பேசினான். ஓ நட்சத்திரங்களே, உங்களை இன்றைக்கு பார்த்தால் பூவுலக மக்களின் அறிவீனத்தை பார்த்து கேலி செய்து கண் சிமிட்டி சிரிப்பவர்களைப் போலத் தோன்றுகிறது. சிரிப்பதற்கு உங்களுக்கு வேண்டிய காரணம் உண்டு. 100 வருஷத்துக்கு முன்னால் இதே இடத்தில் நடந்த பெரும் போர் நடந்த பிறகு இங்கே வெகுநாள் வரை இரத்த வெள்ளம் பெருகிக் கிடந்ததையும் பார்த்திருக்கிறீர்கள். மனிதர்கள் எதற்காக இப்படி ஒருவரை ஒருவர் பகைக்க வேண்டும் என்று அதிசயித்திருக்கிறீர்கள். எதற்காக இப்படி மனித இரத்தத்தை சிந்தி வெள்ளமாக ஓடச் செய்ய வேண்டும் என்றும் வியக்கிறீர்கள். இதற்கு பெயர் வீரமாம். ஒரு மனிதன் இறந்து 100 வருஷம் ஆகியும் அவனிடம் பகைமை பாராட்டுகிறார்கள். இந்த பள்ளிப்படை பகைவனுடைய பள்ளிப்படையாம். பகைவன் பள்ளிப்படைக்கு அருகில் கூடி யோசிக்கப் போகிறார்களாம். செத்துப்போனவர்களின் பெயரால் உயிரோடு இருப்பவர்களை இம்சிப்பதற்கு. வானத்து விண்மீன்களே, நீங்கள் ஏன் சிரிக்க மாட்டீர்கள்?
நன்றாய்ச் சிரியுங்கள். கடவுளே, இங்கு வந்தது வீண்தானா? இன்றிரவெல்லாம் இப்படியே கழியப் போகிறதா? எதிர்பார்த்த ஆட்கள் இங்கே வரப்போவதில்லையா? என் காதில் விழுந்தது தவறா? நான் சரியாக கவனிக்கவில்லையா? அல்லது அந்த மச்சஹஸ்த சமிக்ஞையாளர்கள் தங்கள் யோசனையை மாற்றிக்கொண்டு வேறிடத்திற்கு போய்விட்டார்களா? என்ன ஏமாற்றம், என்ன ஏமாற்றம்! இன்றைக்கு மட்டும் நான் ஏமாந்து போனால் என்னை நான் ஒரு நாளும் மன்னித்துக் கொள்ள முடியாது. அதோ சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அது என்ன? வெளிச்சம் மறைகிறது, மறுபடி தெரிகிறது. சந்தேகமில்லை, அதோ சுளுந்து கொளுத்தி பிடித்துக் கொண்டு யாரோ ஒருவன் வருகிறான். இல்லை, 2 பேர் வருகிறார்கள். காத்திருந்தது வீண் போகவில்லை. வந்தவர்கள் இருவரும் பள்ளிப்படையை தாண்டிக் கொண்டு சிறிது அப்பால் போனார்கள். அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் சிறிது இடைவேளை இருந்த இடத்தில் நின்றார்கள். ஒருவன் உட்கார்ந்து கொண்டான். கையில் சுளுந்து வைத்திருந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தான். யாருடைய வரவையோ அவன் எதிர்பார்த்தான் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் இன்னும் 2 பேர் வந்தார்கள். அவர்கள் இதற்கு முன் இந்த இடத்துக்கு வந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த இருளில் அடர்ந்த காட்டில் வழி கண்டுபிடித்துக் கொண்டு வர முடியுமா? முதலில் வந்தவர்களும் பின்னால் வந்தவர்களும் ஏதோ பேசிக் கொண்டார்கள். ஆனால் ஆழ்வார்க்கடியான் காதில் அது ஒன்றும் விழவில்லை. அடடா, இத்தனை கஷ்டப்பட்டு வந்தும் பிரயோஜனம் ஒன்றும் இராது போலிருக்கிறதே. ஆட்களின் அடையாளம் கூட தெரியாது போலிருக்கிறதே. பிறகு இன்னும் 2 பேர் வந்தார்கள். முன்னால் வந்தவர்களும் கடைசியில் வந்தவர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். கடைசியாக வந்தவர்களில் ஒருவன் கையில் ஒரு பை கொண்டு வந்திருந்தான். அதை அவன் அவிழ்த்து அதனுள் இருந்தவற்றை கொட்டினான். சுளுந்து வெளிச்சத்தில் தங்க நாணயங்கள் பளபளவென்று ஒளிர்ந்தன. கொட்டிய மனிதன் பைத்தியம் பிடித்தவனைப் போலச் சிரித்து, நண்பர்களே, சோழ நாட்டு பொக்கிஷத்தைக் கொண்டே சோழ ராஜ்யத்துக்கு உலை வைக்கப் போகிறோம். இது பெரிய வேடிக்கை அல்லவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கலகலவென்று சிரித்தான். ரவிதாசரே, இரைச்சல் போட வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக பேசலாம் என்றான் ஒருவன். ஆஹா, இங்கு இப்படி பேசினால் என்ன? நரிகளும் மரநாய்களும் கூகைகளும் கோட்டான்களும் தான் நம் பேச்சை கேட்கும். நல்ல வேளையாக அவை யாரிடமும் போய் சொல்லாது என்றான் ரவிதாசன். இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக பேசுவதே நல்லதல்லவா? பிறகு அவர்கள் மெல்ல பேசத் தொடங்கினார்கள். ஆழ்வார்க்கடியானுக்கு அவர்களுடைய பேச்சை கேட்டறியாமல் மண்டபத்தின் பேரில் உட்கார்ந்திருப்பது வீண் என்று தோன்றியது. மண்டபத்திலிருந்து இறங்கி கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகில் நின்று ஒட்டுக்கேட்டு தீரவே வேண்டும். ஆனால் விளையும் அபாயத்தையும் சமாளித்துக் கொள்ள வேண்டும். இவ்விதம் எண்ணி ஆழ்வார்க்கடியான் மண்டபத்திலிருந்து இறங்க முயன்றபோது மரக்கிளைகளில் அவன் உடம்பு உராய்ந்ததால் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. பேசிக்கொண்டிருந்த மனிதர்களில் 2 சட்டென்று குதித்து, யாருங்கே என்று கர்ஜித்தார்கள். ஆழ்வார்க்கடியானுடைய இதயத் துடிப்பு சிறிது நேரம் நின்று போயிற்று. அவர்களிடம் அகப்பட்டுக் கொள்ளாமல் தப்பி ஓடுவதைத் தவிர வேறு வழியில்லை. ஓடினாலும் காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்கத்தானே செய்யும். அவர்கள் வந்து தன்னை பிடித்து விடலாமல்லவா? அந்தச் சமயத்தில் கோட்டான் ஒன்று சப்பட்டையை விரித்து உயர்த்தி அடித்துக் கொண்டதும் என்று உருமியது. தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனத்திற்குள் பெரிதும் பாராட்டினான். ஏனென்றால் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்துக் கொண்டு உருமிய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தந்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள். அட, இந்த கோட்டான் நம்ம பயன்படுத்திட்டு விட்டுடாத என்றான் ஒருவன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சோழர் வரலாற்றுல திருப்புறம்பயத்துல நடந்த போர் பெரிய திருப்பம். போர்க்களத்தை குறிக்கிற அருமையான சொற்கள்ல ஒண்ணு பரந்தலை. இந்த பகுதிய ரணகள அரண்யம்னு ஒரு தலைப்புல வர்ணிச்சிருக்கார் ராக்கி. போர் நடந்த இடம் உதிரத்தோப்புங்கிற பெயரால குறிப்பிடப்படுது. அடர்ந்த காடு, பாழடைஞ்சு போயிருந்த பள்ளிப்பட கோவில், இருட்டுற நேரம், இப்படி ஒரு சூழல்ல திருமலையப்பன் அங்க வந்து சேர்றான். அந்தகாரம், இந்த சொல் இருள் என்பதை குறிப்பது. மரநாய், இது பார்த்தா பூனை மாதிரி இருக்கும், பார்க்கறது ரொம்ப அரிது. பெரும்பாலும் காடுகள்ல தான் வாழும். பகல்ல தூங்கும், இரவுல வேட்டை. பழம், பூச்சி, எலி இதுல எது கிடைச்சாலும் விடாது. இளநீரை ரொம்ப விரும்பி குடிக்குமா. சுளுந்து, தீப்பந்தம்,
சுளுந்திங்கிற மரத்திலிருந்து செஞ்சாங்க. கூகை ஒரு வகை ஆந்தைதான். முகம் குரங்க மாதிரி இருக்கும், வெளிர் மஞ்சள் நிறம். கோட்டான் இது கூகையில ஒரு வகை, நீளமா கீழ்நோக்கி வளைஞ்ச அலகு. இதை அடையாளம் காட்டிடும். இன்னொரு அடையாளம் உடற்பகுதி இளம் பழுப்பு நிறம், தலைப்பகுதி கரும்பழுப்பு. கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமா பார்க்கலாம். நண்டையும் நத்தையும் விரும்பி உண்ணும். ஆந்தை விதம் விதமா ஒலி எழுப்பினாலும் அதோட அலறல் ஒலியே தனிதான். கூகை குழறும். கோட்டான் உரத்த ஒலி செய்யும். தொடர்ந்து அடுக்கடுக்கா தொடர்ச்சியா வரும் அந்த ஒலி. கொள்ளிடக்கரையில அரச மரத்துல வேதாளம் போல ஏறி கடம்பூர் ஆள் இடும்பன் காரியையும் புதுசா வந்து சேர்ந்த சோமன் சாம்பவனையும் கண்காணிச்சான் ஆழ்வார்க்கடியான். இப்போ எல்லாருக்கும் முன்னாடி திருப்புறம்பயம் வந்து சேர்ந்துட்டான். என்ன சுறுசுறுப்பு! பள்ளிப்பட கோவில் மேல பூதகணங்களுக்கு மத்தியில காத்திருந்தவன் இடத்த மாத்தும் போது அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்க இருந்தான். கோட்டானோ ஆந்தையோ சிறக அடிச்சுக்கவே வந்தவங்க அந்த ஒலியை கேட்டு சற்று யோசிச்சிருப்பாங்க. அந்த ஒலி திருமலையப்பனை காட்டி கொடுக்குமா, காப்பாத்துமா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.